ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம சேனலோடைய ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெஜிடபிள் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ், ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கினது, ஒரு தக்காளி நீள்வாக்கில் நறுக்கினது, 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, 2 கேரட் பொடியாக நறுக்கினது, 4 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் நறுக்கினது, 1 கப்பு பச்சை பட்டாணி வேக வச்சது, 1 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சு பிரியாணி பாத்திரம் நல்லா சூடான பிறகு அதில் காய்ச்சின 1 ஸ்பூன் நெய்யை விடுறேன். விட்டுட்டு ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெயை விடுறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு அதில் அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலையை சேர்த்து பொரிக்க விட போகிறோம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்து போகிறோம். இப்போ நாம் அதில் அந்த நறுக்கி வச்ச 4 பச்சை மிளகாயை சேர்க்க போகிறோம். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து அதை நல்லா வதக்கிட போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட போகிறோம். அதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த 1 கப்பு பச்சை பட்டாணியை சேர்க்க போகிறோம். அதோட அந்த 1 கப்பு கேரட்டு, 1 கப் பீன்ஸையும் சேர்த்து அதை நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு காயோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு காயோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். காயோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி காயை ஒரு 5 மினிட்ஸ் வேக விட போகிறோம்.
5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ காயை அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட போகிறோம். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்ன்றதால அதில் 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்க்க போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை தூவி விட போகிறோம். அதை அப்படியே காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக புதினாவை சேர்க்க போகிறேன். புதினாவை சேர்த்துட்டு பிரியாணி பாத்திரத்தை மூடி அதில் நம்ம வெயிட் போட போகிறோம். அதாவது ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அது மேலே வைக்க போகிறேன். மேலே வச்சுட்டு மீடியம் ஹீட்டில், அதாவது சிம்மில் ஒரு 15 நிமிஷம் நம்ம பிரியாணியை வேக விட போகிறோம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அது வெந்திருக்கும், பிரியாணி வெந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா வந்திருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.